ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்கலான்னா, விளாக் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு டிப்ஸ் தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த நாளில் பனி நாளில் ரொம்ப சளி அதிகமாக பிடிக்குங்க. வெயில் அடிக்கிறதுனால சளி பிடிக்குங்க, சூட்டு மேலே கூட சளி பிடிக்குங்க நிறைய குழந்தைங்களுக்கு. அதுக்கான டிப்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்கலாம். யாருமே இந்த மாதிரி இந்த சொல்கிறது இல்லைங்க. இந்த ஒரு மூலிகை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். என்ன மூலிகை நீங்களே வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள், வாட்ச் பண்ணால் தான் தெரியுங்க. இது வந்து கற்பூரவள்ளிங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியும். இது தாங்க சொன்னேன். இது யாரும் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. சளிக்கு வந்து இது தாங்க ரொம்ப பெஸ்ட்டானது. குப்பைமேனி தவன்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக வேணால் பயன்படுத்தக்கூடாது. சும்மா கொஞ்சமாக தாங்க யூஸ் பண்ணணும். அதிகமாக கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டா மயக்கம் வருங்க. இது வந்து முசுக்குன்னு சொல்லுவாங்கங்க. வில்லேஜில் பக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் இது தவை பற்றி. இது ரொம்ப சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. முசுக்கு பாருங்கள், கொடியாக போகுது. முசுக்கு தவை எல்லாமே பறிச்சுட்டு வந்துங்க. எவ்வளோ வைத்தியத்துக்கு உதவுங்க இந்த முசுக்கு. சளி தாங்க, ரொம்ப சளிக்கு தாங்க பெஸ்ட்டு. துளசிங்க. அடுத்து எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்குங்க. சுற்றியுமே நம்ம வீட்டை சுற்றியுமே இருக்குது. வீட்டில் வந்து துளசி குழந்தை வச்சுருக்கோங்க. அந்த துளசி செடியெல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் வந்து இதை கஷாயமாக வச்சு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்தா சளி பிரச்சனை வந்து சுத்தமாக இருக்காதுங்க. தொடர்ந்து இந்த இது கொடுத்துட்டே இருந்தாலும் சளி பிரச்சனை சரியாகும். ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக அந்த சுத்தம் பண்ணி கழுவி கொஞ்சம் போட்டுக்குங்க. ஒரு பூண்டு, சீரகம், மிளகு அதெல்லாம் கொஞ்சம் போட்டு இடித்து போட்டுக்கணுங்க. இடித்து போட்டால் தான் அது எசன்ஸ் எல்லாம் கீழே நல்லா இறங்கும். எசன்ஸ் எல்லாம் இறங்கினால மிளகெல்லாம் ரொம்ப வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. பூண்டு வந்து வயிற்று வலி, கேஸ் பிரச்சனைலாம் சரி பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடாமல் இருக்காங்களேங்க, சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது வச்சு கொடுத்தனால குழந்தைங்க வந்து பசி எடுத்து சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓமம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியாதவங்க கடையில் கேட்டால் தருவாங்க. ஓமம்னு சொல்லி கேட்டால் இந்த முறுக்குக்கெல்லாம் போடுவாங்கங்க. அந்த ஓமம் கொஞ்சம் போட்டுங்க. அது ரொம்ப சீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லதுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க. அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்குங்க. இது கூடயே லைட்டாக வந்து கல்லுப்பு சேர்க்கணுங்க. கல்லுப்பு சேர்த்தாதாங்க அது வந்து தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தால், சளி வந்து கட்டிகிட்டு இருந்தால் அந்த தொண்டையில் இருக்க சளி எல்லாத்தையுமே கரைச்சி விடுங்க. உப்பு வந்து சளி பிடிச்சினா பெரியவங்களுக்கு கூட வந்து நம்ம வாய் கொப்பளிச்சுன்னா சரியாக போங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்குங்க. அது மஞ்சளும் கிருமி நாசினி தாங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா சுண்டு நம்பருக்கு இறக்கி வச்சு பிறகு பாருங்கள். ஒரு பாலாடை அளவுக்கு 1 வயசு இருக்கு மேலே குழந்தைங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 1 வயசு இருக்க குழந்தைக்கு 1 பாலாடை, ஒரு 2-3 வயசு இருக்க குழந்தைக்கு 1.5 பாலாடை, 2 பாலாடை மாதிரி போட்டு பாருங்கள். தொடர்ந்து போடுங்க. தொடர்ந்து போட்டால் கண்டிப்பாக சரியாகும். நம்ம வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.